ஒரு பர்டிகுலர் துறையிலேருந்து வர்றாங்க, அந்த துறையை பற்றி அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா அந்த துறை சார்ந்த பங்குகளை எவால்வேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு தனிப்பட்ட துறையை தேர்ந்தெடுப்பதுங்கிறது அதிக ரிஸ்க்காக இருக்கும். இப்போ எங்கள் தலைமுறை பணத்தை சேர்த்து வைக்கணும், அப்புறம் ரிட்டையர் ஆகும் பொழுது பல கவலைகள் இருந்திருக்கலாம். இப்போ அதெல்லாம் ஒரு கான்ஃபிடன்ஸோடு இருக்காங்க, நாங்கள் செலவு பண்ண ரெடின்னு நினைக்கிறாங்க. ஃபியூச்சர் எப்படி இருக்குது, எந்தெந்த துறையில் வளர்ச்சி இருக்கும், எந்த நிறுவனங்கள் நல்ல நிறுவனங்கள், எந்த நிர்வாகம் நல்ல நிர்வாகம், இந்த மாதிரி பார்த்து முதலீடு செய்கிறது சரியாக இருக்குமே தவிர இந்த ரியர்வியூ டிரைவிங்கிறது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது. அந்த இரண்டு வீழ்ச்சிக்கு நம்மளால் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட பணம் இருக்கணும், முதலீடு இருக்கணும். அப்போ தான் அந்த பக்கம் வரும். எஸ்எம்இ இன்டெலெக்ட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே. பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். பங்குச்சந்தை சார்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு எக்கனாமிஸ்ட் நாகப்பன் சார் அவரை சந்திக்க இருக்கோம். அவரை இன்வைட் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ பங்குச்சந்தைக்குள்ள நல்லா அதோட பயன்களை எடுத்துக்கணும் அப்படின்னா பண்ண வேண்டிய ஒரு விஷயம், பண்ணக்கூடாத ஒரு விஷயம். பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய பேஷன்ஸ் வேணும், நிறைய கற்றுக்கணும், நிறைய படிக்கணும், ஹோம்ஒர்க் நிறைய பண்ணணும். பண்ணக்கூடாதுன்னா அவசரப்படக்கூடாது. இது லாங் டேர்ம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் நிதானம் தேவை. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. பர்டிகுலராக ஸ்மால் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லுவோம், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், அதில் ட்ரேட் பண்ணக்கூடாது. சரி, இப்போ ஒரு பிகினராக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க எந்தெந்த செக்டர்ஸை கன்சிடர் பண்ணலாம்? பிகினர்ஸ்னால் அவங்களுக்கு வி அஸ்யூம் தட் அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ரொம்ப தெரியாது. அப்படிங்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு செக்டாரில் போகாமல் அவங்க ஒரு ப்ராடராக பல செக்டார்ஸை உள்ளடக்கிய நிஃப்டி குறியீடு இருக்கு இல்லையா, தேசிய பங்குச்சந்தையினுடைய குறியீடு நிஃப்டி குறியீட்டில் அந்த ETF இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அந்த 50 பங்குகளில் முதலீடு செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு ETFல முதலீடு செய்யலாம், அல்லது இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு செய்து முதலீட்டை துவக்கலாம். ஒரு பர்டிகுலர் துறையிலேருந்து வர்றாங்க, அந்த துறையை பற்றி அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா அந்த துறை சார்ந்த பங்குகளை எவால்வேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அதர்வைஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரி போகிறது தான் பெட்டராக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட துறையை தேர்ந்தெடுப்பதுங்கிறது அதிக ரிஸ்க்காக இருக்கும். நான் பிகினர்ஸ்க்கு இப்போ பார்த்துட்டோம் சார். ஒரு லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 5 செக்டர் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? பொதுவாக ஒரு லாங் டேர்ம்ங்கிறதெல்லாம் இப்போ நிறைய மாற ஆரம்பிச்சிருச்சு. எது லாங் டேர்ம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு மேலே இருந்தாலே லாங் டேர்ம். பொதுவாக இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் சொல்கிறது ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள்ங்கிறது லாங் டேர்ம்னு சொல்கிறோம். நிறைய டெக்னாலஜி மாறுது. இந்த சூழ்நிலையில் தொழில்நுட்ப வளர்ச்சியினால பெரிய அளவு மாற்றத்தை சந்திக்காத ஆனால் வளர்ச்சி இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த துறைன்னு பார்த்தோம்னா FMCG, ஃபார்மா, அதில் தொழில்நுட்பம் வளருது, ஆனால் ஃபார்மாவில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி துறைகள் அதில் நம்ம பார்க்கலாம். ஃபார்மா, FMCG, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானம்ங்கிறது இங்கே தேவை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. இந்த துறைகள், அதில் உள்ள ஸ்டீல் அல்லது இந்த மாதிரி பங்குகள், இதெல்லாம் நம்ம முதலீடு செய்யலாம். சரி, இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பீட் நம்ம டைம் ஃப்ரேம் எது வேணும் வச்சுக்கலாம், ஒரு 10 இயர்ஸோ இல்லை 20 இயர்ஸோ நான் பார்த்துட்டு இருக்கேன், அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த ஒரு செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஓவர் த இயர்ஸ் அப்படின்னா எது சொல்லலாம்? தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக ஒரு நீண்ட கால அடிப்படையில் இதுவரைக்கும் கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா FMCG செக்டார் கொடுத்துருக்கு. அதே மாதிரி IT, தகவல் தொழில்நுட்பத்துறை கடந்த 20 ஆண்டுகளில் அல்லது 25 ஆண்டுகளில் பார்க்கும் பொழுது நல்ல லாபத்தை கொடுத்திருக்கிறது. ஃபார்மா துறையில் ஓரிரு பங்குகள் அந்த மாதிரி கொடுத்துருக்கு. பட் ஒரு துறை ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த 2 துறையில் இதுவரைக்கும் நல்ல லாபம் வந்திருக்கு. இதே தொடருமான்னு சொல்ல முடியாது, அது அடுத்த வேற விஷயம். சரி, இப்போ அதே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த செக்டார் நான் இது பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினைக்கல, ஆனால் இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு ஓவர் த பீரியட் அப்படின்னா அந்த செக்டர் இது? நிறைய அந்த மாதிரி சொல்லலாம். நிறைய நம்ம எதிர்பார்க்கறது நடக்காமல் போகிறதுங்கிறது சந்தையில் சகஜம். பட் குறிப்பாக இந்த கடந்த சில ஆண்டுகளில் இந்த ஸ்டீல் செக்டார் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் கணிக்க தவறிட்டேன், எதிர்பார்க்கலை. ஆனால் கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக பார்க்கும் பொழுது தொடர்ந்து ஸ்டீல் செக்டாரில் ஒரு நல்ல ரேலி இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இப்போ கடந்த 10 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு சார். அப்படி இந்த கடந்த 10 வருஷத்துல எதிர்பார்க்காத க்ரோத் ஆயிருக்க, நல்ல க்ரோத் ஆயிருக்க செக்டர்ஸ் அப்படின்னா இதெல்லாம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி நம்ம சொல்லலாம். 2014 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ IPO வரதுக்கான பேச்சுக்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி எந்தெந்த செக்டர்ஸ் க்ரோ ஆகியிருக்கு சார்? ஒரு புதிய துறைகள்னு சொல்றது, அந்த மாதிரி துறைகள் பார்த்தோம்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்விக்கி மாதிரி துறை, இப்போ தியேட்டருக்கு போகிற பழக்கமே குறைஞ்சிருச்சு, OTTக்கு எல்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இப்போ PVR, ஐநாக்ஸ் மாதிரி அந்த பங்குகள்லாம் கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்கிறதுனால
சின்ன சின்ன தியேட்டர்ஸ் நான் இதை இது வந்து பங்கு ரீதியான பரிந்துரை கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு கன்சால்டேஷன் நடக்குது சின்ன சின்ன ஊர்களில் கூட, டயர் 2 டவுன்ஸில் சிட்டிஸில் கூட பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் தியேட்டர்ஸ்லாம் மூடப்பட்டு ஒரு 4 தியேட்டர் 5 தியேட்டர், ஒரு மாலில் ஒரு தியேட்டர் ஒரு 5 தியேட்டர் வர்றது, இப்படிங்கிற ஒரு கல்ச்சர் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு தியேட்டருக்கு போகிறதுங்கிறது வந்து படம் பார்க்குறதுங்கிறத தாண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடுச்சு. ஒரு தியேட்டருக்கு போகிறோம், அங்கே வந்து ஒரு 100 ரூபாய்க்கு பாப்கார்ன் வாங்குறோங்கிறது எங்கள் ஜென்ரேஷனில் காலேஜில் படிக்கும்பொழுது நினச்சி பார்க்க முடியாத விஷயம். 150 ரூபாய்க்கு வாங்குறோங்கிறது இன்றைக்கி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடுச்சு. ஒரு குடும்பத்தோடு போனாங்கன்னா ஒரு தியேட்டருக்கு போனால் 2000-3000 ரூபாய் செலவாகுது. ஸோ இந்த மாதிரி துறைகள் வந்து இப்போ வந்து ஒரு வளர்ச்சியை சந்தித்திருப்பது இந்த கடந்த 10 ஆண்டுகளில் 15 ஆண்டுகளில் பார்க்க முடிகிறது. சரி, இப்போது லாஸ்ட் 10 இயர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இங்கே இருந்த ஒரு 10 வருஷத்தில் இந்த மாதிரி செக்டர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு பூம் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லலாம் சார்? எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த துறையில் பெரிய வளர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. அது இன்னும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ஒரு ஹாலிடே போகிறோன்னா ஹோட்டல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. வி ஆர் நாட் செல்லிங் ஹோட்டல், வி ஆர் செல்லிங் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறாங்க ஒரு குரூப். அன்லிஸ்டட் ஷேரில் பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட் கார்டு ஹோட்டல்ஸ்னு இருக்குது. அவங்களாம் தே சே தட் நார்மல் ஹோட்டல் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலை விட 2 மடங்கு அங்கே வச்சு இது பண்ணுறாங்க, அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் ஒரு, ஏன்னா இப்போது ஆஸ்பிரேஷனல் சொசைட்டியாக இருக்குது. இப்போ வந்திருக்கக்கூடிய இளைய தலைமுறை பார்த்தோம்னா, இப்போ எங்கள் தலைமுறை பணத்தை சேர்த்து வைக்கணும், அப்புறம் ரிட்டையர் ஆகும் பொழுது பல கவலைகள் இருந்திருக்கலாம். இப்போ அதெல்லாம் ஒரு கான்ஃபிடென்ஸோடு இருக்காங்க, நாங்கள் செலவு பண்ண ரெடின்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து என்னுடைய தகுதிக்கு நான் ஒரு 3000 ரூபா ஹோட்டலில் தான் போக முடியும்னா கூட அது வேஸ்ட். நான் எதுக்கு போகிறேன்? நான் போனால் 10,000 ரூபா ஹோட்டலில் தான் போய் தங்கணும். பைக் என்னால் 80,000 ரூபா பைக் 1 லட்ச ரூபா பைக் தான் வாங்க முடியும்னா கூட அதுக்கு நான் பஸ்லேயே போயிடுறேன். ஆனால் வாங்கினா 3 லட்ச ரூபா பைக்கு தான் வாங்கணும். அப்படிங்கிற ஒரு சொசைட்டி வந்திருக்குது இப்போது. அதனால அந்த மாதிரி துறைகளில் பெரிய வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம். சார், இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கவலை அப்படின்னே சொல்லலாம் சார். இப்போது நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் வந்து சொல்கிறாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்ககிட்ட வந்து இத்தனை கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணல, அந்த நாலேஜும் இல்லை. இப்போ அதை பார்க்குறவங்க என்ன பண்ணணும்? அதை நான் வந்து பொய்ன்னு சொல்ல மாட்டேன். பட் அதை எடுத்து சொல்கிறதுங்கிறது வந்து ஒரு நம்பாத ஒருத்தங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அதை சொல்கிறாங்க. பட் அது சரியான அணுகுமுறையாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரியர் வியூ, நம்ம பின்னால் ரியர் மிரரை பார்த்துட்டு நம்ம ட்ரைவ் பண்ணுறதுன்னு சொல்கிறது. கண்ணாடி காரில் உட்காந்துட்டு பின்னாடி கண்ணாடியை பார்க்குறதா முன்னாடி பார்க்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். பின்னாடி பார்த்துட்டு போனோம்னா வந்து ஆக்சிடென்ட் ஆகி போயிடும். ஃபியூச்சர் எப்படி இருக்குது, எந்தெந்த துறையில் வளர்ச்சி இருக்கும், எந்த நிறுவனங்கள் நல்ல நிறுவனங்கள், எந்த நிர்வாகம் நல்ல நிர்வாகம், இந்த மாதிரி பார்த்து முதலீடு செய்கிறது சரியாக இருக்குமே தவிர இந்த ரியர்வியூ டிரைவிங்கிறது வந்து ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது. அது எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா, இந்த துறை பக்கமே வராதவங்க, இதை நம்பாதவங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு தான் அதை நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு ஸ்டாக்ல ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு 3 விஷயம் சார். நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி ஒரு 3 பேராமீட்டர்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் குறிப்பாக ஒரு 3 விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நம்ம எந்த நிறுவனத்தில் முதலீடு செய்ய போகிறோமோ அந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகம் நேர்மையான நியாயமான நிர்வாகமானு பார்க்கணும். 2வது, நேர்மை மட்டும் பத்தாது, திறமையான நிர்வாகமானு பார்க்கணும். 3வது, அந்த துறை, எந்த துறையில் முதலீடு பண்ண போகிறோமோ அந்த துறையில் அதிக வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கிறதான்னு பார்க்கணும். அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்னா அதில் போய் நம்ம முதலீடு செய்யக்கூடாது. எப்படி வந்து 80களில் வந்து ஒரு டைப் ரைட்டிங் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் பெரிய வளர்ச்சி காட்டக்கூடிய நிறுவனமாக 70களில் 80களில் இருந்தது டைப்ரைட்டர். இப்போ டைப்ரைட்டர் இல்லை. ஒரு சிடி ராம் பண்ணக்கூடிய நிறுவனம் வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிறுவனமாக இருந்தது. இன்னைக்கு சிடி ராம் யாருமே பயன்படுத்துறது இல்லை. பென் டிரைவுக்கு போயிட்டோம், அதுக்கடுத்து கிளவுடுக்கு போயிட்டோம். ஸோ 3 விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிர்வாகத்தினுடைய நேர்மை, அதனுடைய திறமை, அந்த துறையினுடைய அதீத வளர்ச்சி இருக்கு, அதற்கான வாய்ப்பு, இது 3 பார்த்து நம்ம அதில் முதலீடு செய்யணும். ஃபைனல் கொஸ்டின் சார், கொஸ்டின் நம்பர் 10. இப்போ பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் எல்லாருமே சொல்கிற விஷயம் உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற டிப்ஸ்? சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை பழகி வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். 2-3 ஃபெயிலியர்ஸை பார்த்து, ஏற்ற இறக்கங்களை சந்தையில் பார்த்து வந்தால் தான் நமக்கு அதனுடைய ஒரு முழு அந்த பக்குவம் வரும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தாக்கு பிடிக்கணும். அந்த 2 வீழ்ச்சிக்கு நம்மளால் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட பணம் இருக்கணும், முதலீடு இருக்கணும். அப்போ தான் அந்த பக்குவம் வரும். ஆனால் அதற்கு முன்னாலே வரணும்னு நினைக்கிறவங்க ஓரளவுக்கு புத்தகங்களை படித்து ஓரளவு கற்றுக்கலாம். பிஹேவியரல் ஃபைனான்ஸ் சம்மந்தமாக நிறைய புத்தகங்கள் இப்போ வந்திருக்கு. நோபல் பரிசு வாங்கியவர்கள்லாம், இந்த துறையில் நோபல் பரிசு வாங்கியவர்கள்லாம் எழுதியிருக்காங்க. எப்படி எமோஷன்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, பர்டிகுலராக முதலீடு சம்மந்தமாக இதை எப்படி பயன்படுத்தி பொருளாதார வளர்ச்சிக்கு நிறுவனங்கள் இதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க, நம்மளுடைய வீக்னஸ், அப்படிலாம் புத்தகங்கள் வந்திருக்கு. அதை படிக்கிறதன் மூலமாகவும் அது சம்பந்தமான வீடியோஸை பார்க்கறது மூலமாகவும் ஒரு மெச்சூரிட்டி நம்ம. சார், இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பங்குச்சந்தை சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நேர்களே, இன்னைக்கு பங்குச்சந்தை சார்ந்த நிறைய விஷயங்களை நாகப்பன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.